சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உதவி காவல்துறை அத்தியட்சகரின் வீட்டில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிப்பு. இலங்கையில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த திருமணங்கள், கொரோனா தொற்றை தொடர்ந்து 28% பதிவு. இலங்கையில் தொடரும் நீதிபதிகளின் ஓய்வு தொடர்பான சர்ச்சை, சஜித் தலைமையில் விசேட கூட்டம். 1,00,000 நெருங்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, 53 பேர் மரணம். இந்திய நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, காவல்துறையினர் தடியடி. பிரித்தானியாவில் 59வது பிரதமராக பதவியேற்க உள்ள ஆண்டி பான்காம் கடந்த 10 ஆண்டுகளில் 7வது பிரதமராக தெரிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் பணியாற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகரின் கண்டி நத்தரன்பொத்த பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. உதவி காவல்துறை அத்தியட்சகரின் மனைவி வழங்கிய தகவலின் அடிப்படையில் அவரின் அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த 15 ஆண்டுகளில் பதிவு திருமணங்களின் எண்ணிக்கை 28% குறைந்துள்ளதாகவும், அதே நேரத்தில் பிறப்புகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்தும் சரிந்து வருவதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரத்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதிவு செய்யப்பட்ட திருமணங்களின் எண்ணிக்கை 2010ஆம் ஆண்டில் 2,985 காணப்பட்டதாகவும், 2025ஆம் ஆண்டில் 1,44,182 குறைந்து 28% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2020க்கு முந்தைய பல ஆண்டுகளில் 1,70,000க்கும் அதிகமாக இருந்த திருமணங்களின் எண்ணிக்கை கொரோனா பெருந்தொற்றின் போது கடுமையாக சரிந்து 2020இல் 1,43,808 குறைந்ததாக கூறப்படுகிறது. இலங்கையில் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக எதிர்வரும் வியாழக்கிழமை கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது. குறித்த கூட்டத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ளவுள்ளனர். குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு செல்லவுள்ளார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றதன் பின்னர் அவரது அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நீதியரசர்களின் ஓய்வு வயதை நீடிக்கும் அரசின் நகர்வுகள் குறித்து ஆராய்வதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் உள்ளடக்கிய கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் எழுத்து மூலம் கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தொலைபேசி ஊடாகவும் அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தார். இதற்கிணங்க எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷவும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் அடுத்தடுத்து இடம்பெற்று வரும் மரணங்கள் பெரும் சர்ச்சையையும் சந்தேகங்களையும் தோற்றுவித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கவில சந்திரசேனவின் மரணம், அதனைத் தொடர்ந்து ரங்க நிஷாந்த் ராஜபக்ஷவின் மரணம் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபரின் மரணம் என இந்த அனைத்து மரணங்களுமே சந்தேகத்திற்குரியதாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விவகாரங்கள் தொடர்பில் உண்மை என்ன என்பதை கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு கூற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான விபரீதங்கள் நிகழும் போது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி உண்மைகளை மறைக்கவோ அல்லது திசை திருப்பவோ அரசாங்கம் முயற்சிக்க கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சரியான வழிமுறைகளை உருவாக்கி காவல்துறையினரின் முறையான விசாரணைகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளை முன்னெடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இறுதியாக நீதிமன்றத்தின் மூலமே இதற்கான தீர்ப்பும் நீதியும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். அதேபோன்று தற்போதைய ஆளும் கட்சியின் முக்கிய உறுப்பினராகவும் ஒரு காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருந்த நந்தன குணதிலகவின் மரணமும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கபில ரங்க விக்ரமரட்ன நந்தனி என அடுத்தடுத்து நிகழும் இந்த மரணங்கள் தொடர்பில் நிலவும் மக்கள் சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை மூடி மறைக்காமல் தமது சமூக ஊடக படைகளை பயன்படுத்தி உண்மைகளை மறைக்காமல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்பதனை அரசாங்கம் நிரூபித்து காட்ட வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 76,044 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு நேற்று இரவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தின் கம்பகா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 15,910 நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளதுடன் கொழும்பு மாவட்டத்தில் 15,110 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் மாத்தறையில் 5,330 பேரும், கண்டியில் 5,111 பேரும், களுத்துறையில் 5,010 பேரும், இரத்தினபுரியில் 4,295 பேரும், காலியில் 4,260 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனம் காணப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்தின் முதல் 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நமகமுவ காவல் பிரிவுக்குட்பட்டு கொரத்தொட்ட பகுதியில் கடந்த 16ஆம் தேதி நபரொருவரை துப்பாக்கி பிரயோகம் நடத்தி சுட்டு கொன்ற சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் கோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்திருந்தனர். விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த மனித படுகொலையை மேற்கொள்வதற்காக குற்றவாளிகள் வந்த உந்துருளியை செலுத்தியவர் மற்றும் குறித்த குற்றத்தை செய்வதற்கு உதவிய சந்தேக நபர் ஒருவரும் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். பேகம காவல் பிரிவுக்குட்பட்ட தெல்கொட பகுதியிலும் நவகமுவ காவல் பிரிவுக்குட்பட்டு வதரமுடு பிரதேசத்திலுமே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளியும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 21 மற்றும் 29 வயதுடைய ராணல மற்றும் பழம பகுதிகளை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அம்பாறை மற்றும் முனராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையிலிருந்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதியில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகில் கத்தோலிகர்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் மத அனுஷ்டானங்களை கைவிட்டு தாங்கள் ரசிக்கக்கூடிய நிகழ்வுகளின் பால் ஈர்க்கப்படுவதாக கர்தினால் மல்கம் ரஞ்சிதாண்டுகை கூறியுள்ளார். மக்கள் தங்களின் ஆன்மீக மற்றும் தார்மீக மேம்பாட்டில் கவனம் செலுத்தாமல் பொருள் சார்ந்த விடயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் வார இறுதி நாட்களில் தேவாலயங்களுக்கு செல்வதற்கு பதிலாக பல்வேறு பொழுதுபோக்குகள் மற்றும் வினோத நடவடிக்கைகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெரிய தேவாலயங்களும் சிறிய பேராலயங்களும் கூட விரைவில் மூடப்பட வேண்டிய நிலை வரலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் இந்த நிலைமை மிக தெளிவாக தெரிவதாக அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பு சத்திரகொண்டான் பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் காத்தான்குடி பகுதியில் உள்ள உந்துருளி விற்பனை நிலையம் ஒன்றுக்கு சென்று அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த உந்துருளி ஒன்றை வாங்குவதாக கூறி அதனை ஓட்டி பார்க்க வேண்டும் என உரிமையாளரிடம் கேட்டுள்ளார். உந்துருளியை பெற்றுக்கொண்ட அவர் மட்டக்களப்பு திருகோணமலை வீதிக்கு சென்றுள்ளார். அங்கு இணையதளம் ஒன்றில் உந்துருளியை விற்பனைக்கு என விளம்பரப்படுத்திய கொக்கட்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொண்டு உங்கள் உந்துருளியை நான் வாங்குகின்றேன், வீதி சமிச்சை விளக்குக்கு அருகில் வாருங்கள் என அழைத்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். விற்பனையாளர் அந்த இடத்திற்கு வந்ததும் உந்துருளியை ஓட்டி பார்க்க வேண்டும் என கூறி ஏற்கனவே காத்தான்குடியில் திருடி வந்த உந்துருளியை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் குறித்த உந்துருளியை வாகர பகுதியில் விற்றுள்ளார். அதேபோன்று 2023ஆம் ஆண்டிலும் மற்றொரு உந்துருளியை திருடி விற்றுள்ளமை காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் இதற்கு முன்னரும் 8 குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்ற பிணையில் வெளிவந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரிடமிருந்து 3 உந்துருளிகளையும் காவல்துறையினர் மீட்ட நிலையில் குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பட்டி தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தொடர்ந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அலத்கமாவிலிருந்து மருதானை நோக்கி நேற்று மாலை பயணித்த தொடர்ந்து மோதியதிலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் பிளியந்தலையைச் சேர்ந்த 34 வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவரின் உடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பம்பலப்பட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவக் கல்லூரி நுழைவு பரீட்சைக்கான வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல பிரச்சினைகளினால் இந்தியாவின் கல்வித்துறையை வீழ்ச்சிக்கு கொண்டு சென்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி இந்தியா முழுவதும் குரல்கள் வலுத்து வருகின்றன. இதனை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் அபிஜித் கே தலைமையிலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் அமைப்புகளாகவும் தன்னிச்சையாகவும் வந்து கலந்து கொண்டு ஒரு மாத காலமாக போராடி வருகின்றனர். இதில் 20 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்து கல்வியாளர் சோனம் வாங்கஸ் நேற்று முன்தினம் டெல்லி காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக தூக்கிச் செல்லப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இதனையே இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள சூழலில் ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்று தங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்க கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இந்த பேரணிக்கு நேற்று தடை விதிக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். எனினும் காவல்துறையினரின் தடையை மீறி நாடாளுமன்றம் நோக்கி பேரணியை நடத்த போராட்டக்காரர்கள் முற்பட்ட நிலையில் அவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சிலர் கைது செய்யப்பட்டமையினால் டெல்லியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. எதனாலும் கரப்பான்பூச்சிகளை தடுக்க முடியாது என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் பங்கேற்க நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பிரபலங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் ஜந்தர் மந்தர் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பேரணியை அமைதியான முறையில் நடத்துமாறு சோனம் வாங்சுக் மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ அழைப்பு விடுத்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உதவி காவல்துறை அத்தியட்சகரின் வீட்டில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் அலுமாரியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிப்பு. இலங்கையில் சடுதியாக வீழ்ச்சியடைந்த திருமணங்கள் கொரோனா தொற்றை தொடர்ந்து 28% பதிவு. இலங்கையில் தொடரும் நீதிபதிகளின் ஓய்வு தொடர்பான சர்ச்சை சஜித் தலைமையில் விசேட கூட்டம். 1 லட்சத்தை நெருங்கும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53 பேர் மரணம். இந்திய நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி காவல்துறையினர் தடியடி. பிரித்தானியாவில் 59வது பிரதமராக பதவியேற்க உள்ள ஆண்டி பான்காம் கடந்த 10 ஆண்டுகளில் 7வது பிரதமராக தெரிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.